மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. சென்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கிற அக்காக்கள் பற்றி பேசியிருந்தோம். பல அக்காக்கள் தொடர்ச்சியாக யூடியூப் இன்ஸ்டா ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிறவங்க சமீபத்தில் ஃபேமஸ் ஆகிட்டு வரான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பல கிவ்அவேஸ் கொடுக்குறான். பைக் கொடுக்குறான், அதே போல் ஆடி கார்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நீங்களும் பார்த்தீங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளைலாம் இவ்வளோ கொஞ்சம் பிரபலமானவனே அதை வச்சு ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆரம்பத்தில் தொடங்கியது அமெரிக்காக்காரங்க தான் தொடங்குனது. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஷார்ட்ஸு எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளி, அதாவது யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்கன் ஃபன்னி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ப்ரோக்ராம் இருந்தது. நீங்கள் வீடுகளில் அவங்க வீட்டில் எடுத்த வீடியோஸில் அந்த அமெரிக்காவில் இந்த கேம் கார்டர்னு சொல்லிட்டு ஹேண்டல்டு வீடியோ கேமரா இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ எல்லோரும் அவங்க எடுத்ததில் உங்கள் வீட்டில் எடுத்ததுலேயே ஏதாவது ஃபன்னியான மொமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அதாவது யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு ரா ஃபார்ம் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போது ஆரம்பித்த இதுலேருந்து இன்றைக்கி வர பல்வேறு ஆங்கிளில் அமெரிக்காவில் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ராங்க் பண்ணுறது, திடீர்னு கிட்ட போய் கட்டி பிடிக்கிற மாதிரி பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் போய் ஏதாவது ஒரு ஆக்வர்டான நேமை வித்தியாசமாக பிரித்து சொல்லி அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆர்டர் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லும்போது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேறு ஒரு ட்ரெண்ட் ஆகி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, காசு கொடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. யாராவது 2 பேரை கூப்பிட்டு நான் ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன், யார் அதிகமான ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்களோ $100. செட்டப் பெட்டி தான், அதெல்லாம் செட்டப் தான். ஆமாம், அந்த மாதிரி பண்ணி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறது. ஃப்ரான்ஸோட தலைநகர் என்ன, ஆனால் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, அந்த மாதிரிலாம் வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஊரில் க்ரேசி கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஊரில் எதுவுமே கிடையாது. எல்லாமே அங்கேருந்து திருடி எடுத்து போடுறது தான், இல்லை காப்பி அடித்து போடுறது தான். ஸோ திரைப்பட இயக்குநர்களே காப்பி அடிக்கும்போது பொதுமக்கள் காப்பி அடித்து போடுறாங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கணுன்னு அதை எப்படி சுவாரஸ்யமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஆனால் இது ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இட் கோஸ் பியாண்ட் த லிமிட்ஸ். அந்த பியாண்ட் த லிமிட்ஸ்ன்னு போகும்போது தான் பிரச்சனை. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில், நிறைய அந்த ஃபன்னி வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கலாம். அதாவது எஸ்கலேட்டரில் ஒரு சைடு ஏறும், இன்னொரு சைடு இறங்கும். அப்போ இந்த ஏறுற சைடில் போய் நின்றுக்கிட்டு வேறு யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. இதெல்லாம் கிராசிங் த லிமிட்ஸ். அப்போ அதை பார்த்து இன்னொருத்தன் எவனாவது செஞ்சான்னா எங்கேயாவது செயற்படி விடும். இப்போ இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை மாதிரி குரூப்லாம் அந்த மாதிரி விஷயந்தான். அதாவது இன்னொரு குரூப் எப்படின்னா, நம்ம இந்த அக்காஸ் மாதிரி உள்ள குரூப்லாம் என்னென்னா செக்ஷுவல் பர்வர்ஷனாக பேசுகிறது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம சமூகத்தில் செக்ஸ் என்பது வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு மென்டல் ஃப்ரீடம் இல்லை. அந்த மென்டல் ஃப்ரீடம் இல்லைன்றதுனால, அதாவது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் தன் மனைவியிடமே செக்ஸை பற்றி ஃப்ரீயாக பேசுனது கிடையாது, இல்லை ஒரு மனைவி தன் கணவனிடமே ஃப்ரீயாக செக்ஸை பற்றி பேச முடியாது அப்படின்ற சூழலில் தான் நம்ம சொசைட்டி இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ லீவ் அலோன் டாக்கிங் வித் த சில்ட்ரன், பிள்ளைங்கள்ட்ட பேசுறதுலாம் அதுக்கு அடுத்த கட்டம். புருஷன் முன்னாடியே 2 பேருமே அதெல்லாம் ஃப்ரீயாக பேசக்கூடிய அளவுக்கு கூட ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு சொசைட்டியில் இருக்கும்போது இந்த செக்ஷுவல் பர்வர்ஷன்றது ஓவர் ஆகுது. அப்போ அதை பற்றி வீடியோஸ்லாம் போடும்போது அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப்பு, இல்லை நம்ம டிடிஎஃப் வாசன் மாதிரி உயிரை பணைய வச்சு பைக் ஓட்டுறது, அந்த மாதிரி வேலைகளை சாகசங்கள் செய்கிறேன்னு சொல்லி போகிறது. இப்போ இந்த பையன் இது மாதிரி பண்ணுறது, போயிட்டு நேராக போயிட்டு உங்களுக்கு விஜய் வீடு தெரியுமா அப்படின்னு கேட்குறது, காசு தரேன் அப்படிங்கிறது. நான் இவன் என்ன பண்ணுறான்னா ஏதாவது ஒரு இடத்துல காசை ஒழிச்சு வச்சுறான். ஒரு $500 $100 இந்த இடத்துல நான் வச்சுறேன்னு சொல்லிட்டு அவனோட சேனலில் வீடியோ போட்டுறான். அது யார் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது, அவனே எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு தெரியாது. ஆமாம், இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு ஏமாத்து வேலை தான். அதாவது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சரி யூடியூப்பில் சம்பாதிச்சா கூட அந்த காசை பொதுமக்களுக்கு கொடுக்குறானே அப்படி தான் நினைப்பாங்க. பெரிய தான பிரபு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது ஃபுல்லாகவே ஃபேக் செட்டப் தான். அது நான் $500 கொடுத்தேன், $5000 கொடுத்தேன். அது வாங்கினவங்க அந்த வீடியோவில் தானே சொன்னாங்க, யார் அவங்கள போய் மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தாங்க.
ஸோ இது வந்து இது ஒரு வகையாக ஏமாற்று வேலை. வியூவர்ஷிப்பை ஏற்றுறதுக்கான ஏமாத்து வேலை, அதன் மூலமாக வருமானத்தை கூட்டுறதுக்கான வேலை. அதாவது மணியை வந்து கிவ் அவே அப்படின்னு எவனும் கொடுத்தது கிடையாது உலகத்தில் வந்து மணி இஸ் ஆல்வேஸ் அ கமாடிட்டி இன் டிமாண்ட். எப்போவுமே டிமாண்டில் இருக்கிற ஒரு விஷயம் மணி. அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. இப்போ தான் ஒரு புது நாடு உருவாகுதுன்னு வச்சுப்போம். அதில் ஒரு 10 ஃபேமிலி இருக்குது. ஒரு பேங்க் வந்து கவர்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ரூ. 1000 நோட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணி 10 பேருக்கும் ஆளுக்கு 100 ரூபா கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். கொடுத்து இந்த 100 ரூபா வச்சு தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க் கடன் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, 10% வட்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும், எல்லோரும் 110 ரூபா திருப்பி கட்டணும். ஆனால் புழக்கத்தில் இருக்கிற ரூபா நோட்டு எவ்வளவு, 1000 ரூபா தான். அந்த 100 ரூபா எங்கே இருக்குது? அந்த 100 ரூபா இல்லவே இல்லை. ஆனால் பேங்க்கோட அக்கௌண்ட் படி 1100 ரூபா இருக்குது அப்படின்னு கணக்கு வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பணத்தோட தேவை அதிகமாகிட்டே போகுது. புழக்கத்தில் அந்த ரூபா நோட்டே கிடையாது. புரியுதுங்களா? ஏன் எல்லோரும் பணத்துக்கு ஆளாக பறக்கிறேன்னு சொல்லுவாங்களே, ஏன்னா அது எப்போவுமே டிமாண்டில் தான் இருக்கும். அப்போ அந்த டிமாண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து ஒருத்தன் சும்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ப முடியுமா? உண்மையிலேயே வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி வெளில சொல்கிறான்னா அதை வச்சு ஏதோ ஆதாயம் தேடுறான்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. இப்போ டாடா ஃபவுண்டேஷன்லலாம் எவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கூட நம்ம அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வருஷத்துக்கு 1000 பேருக்கோ 2000 பேருக்கு மேலே இலவசமாக கண் ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா? உள்ளே இருக்குது. அதெல்லாம் யாராவது வெளியே சொல்லிட்டு இருக்காங்களா? பெரியார் திடல்லையும் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. யார் வேணால் போகலாம், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு தான். இப்படி பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய யாரும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. இதை போய் சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? இதை வச்சு அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன ஆதாயம்? பெருசாக ஒன்றும் கிடையாது, வியூஸ் வரும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார் த வியூஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் வச்சுட்டு பண்ணுறப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவோம், பாலிடிக்ஸை பற்றி பேசுவோம், சினிமாவை பற்றி பேசுவோம் அப்படின்னு நம்ம எடுக்கிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம செக்ஸை பற்றி பேசுவோம், இந்த மாதிரி பணம் கொடுக்கறத பற்றி எடுப்போம் அப்படின்னா அவங்கவுங்க ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணுற மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இவன் வியூஸுக்காக பண்ணால் மட்டும் நம்ம கேள்வி கேட்க போகிறதில்ல. பொதுவாக யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே இயங்குறது பார்த்தீங்கன்னா வியூஸ்க்காக தான். நான் இவன் என்ன பண்ணுறான்னா சப்ஸ்கிரிப்ஷனை உள்ளே கொண்டு வரான். அதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு கேடிஎம் பைக் நான் கிவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாதம் 3 மாதம் நீங்கள் கட்டுங்க, மாதம் 150 ரூபாய் எவ்வளோ எனக்கு சரியாக தெரில, கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போய் அங்கே லைவ் போடுறான். லைவ் போயிட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறான். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்குது, இத்தனை நம்பரை வந்து ஏதோ ஒரு குழந்தைய கொடுத்து ஃபோனை கொடுத்து அதை செலக்ட் பண்ண சொல்கிறான். அந்த லிஸ்ட்டு வந்து இவன் எப்படி ரெடி பண்ணான்னு தெரில. இவனே வந்து ஒரு 20 பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அதுலேருந்து ஒருத்தனை தேர்ந்தெடுத்தானா அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு பையனுக்கு வந்து பைக் கொடுக்குற மாதிரி வீடியோ இருக்குது. அவன் அப்போ தான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணியிருக்கான். அந்த பைக் வாங்குற மட்டும் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவனோட ஹிஸ்ட்ரியும் இல்லை, அதுக்கப்புறமும் ஹிஸ்ட்ரி இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் கழிச்சு ஏதோ ஃபோட்டோ போடல. ஸோ இந்த மாதிரி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதாவது அந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் சாலிடான இன்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இப்படி போடுறது. அதுக்கு அதாவது இது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். லாட்ரி டிக்கெட்டாவது ஒரு தடவை பணம் கட்டினா போதும், நீ மாதம் மாதம் பணம் கட்டுன்னு சொல்லி போட்டு போடுறது இன்னொரு வகையான ஏமாற்று வேலை. அதில் வந்து வேறு இந்த இதில் வேறு சொல்லிடுறது, எங்களுக்கு அதில் அவ்வளோ அமௌண்ட்லாம் வராது, பாதி தான் வரும், கால்வாசி தான் வரும். எவ்வளோ இருந்தால் என்ன, மொத்தத்தில் நீ வந்து ஏமாத்துற, அவ்வளோதான் விஷயம். லாட்ரி டிக்கெட் மாதிரி இதை வந்து வாங்கினேன்னா நான் கேடிஎம் பைக் தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்கிறது பூராமே ஏமாத்து வேலை. இது வந்து ஃபாரினில் வந்து சில பேர் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே பண்ணியிருக்காங்க. சிலருக்கு போய் கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கறது, இல்லை லேப்டாப் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவே கூட உண்மையாக இருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். ஓகே. ஏன்னா அந்த சிஸ்டமில் வந்து எந்தவித டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. எப்படி செலக்ட் பண்ணாங்க, ப்ராசஸ் என்ன காட்டுறது, நான் யாரோ ஒரு குழந்தைய வச்சு செலக்ட் பண்ணுற மாதிரி ரேண்டமாக செலக்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து எப்படி சரியான ஒரு மெத்தடாக வரும்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு நம்பரிங் சிஸ்டம் இருக்கணும். அந்த நம்பரிங் சிஸ்டத்துக்கு மூலமாக அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதும் அந்த லைவில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது, உண்மையிலே கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். இவன் ஆக்சுவலாக லைவ் போட்டு தான் செலக்ட் பண்ணுறான். ஆனாலுமே வந்து அந்த நம்பர் லிஸ்ட்டு வந்து நம்ம எப்படி, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சட்டப்படி தப்பு. ஏன்னா இன் எனி ஃபார்ம் லாட்ரி இஸ் பேண்ட் இன் தமிழ்நாடு. லாட்ரி சிஸ்டம்ன்றது வந்து எந்த முறையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது வந்து பேண்ட் தான், செய்யக்கூடாது. ஆனால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தரும். அது வந்து நாங்கள் வந்து லாட்ரி கிடையாது, இது வேறு மாதிரி, அது மாதிரி, இது மாதிரின்னு ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு லாட்ரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாருக்குன்னா, இந்த ஓலா, ஊபர்லாம் வண்டி ஓட்டுறாங்கல்ல டிரைவர்ஸு, அவங்களுக்கு. என்னென்னா, நீங்கள் காலையில் ஒரு பர்ட்டிகுலர் நம்பருக்கு வந்து ரூ. 100 பணம் கட்டிடணும். சரியா? காலையில் நீங்கள் பணம் கட்டும்போதே எப்படி கட்டணும்னா, உங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாரோ, அவரோட ஓடிபி நம்பர் என்னவோ, அந்த ஓடிபி நம்பரை உள்ளே போட்டுட்டு, ஓகே குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடணும். அனுப்பிட்டு அதோட ரூ. 100 பணமும் கட்டிடணும். கட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் போயிடலாம். சாயங்காலம் 7 மணிக்கோ 8 மணிக்கு லாட்டு. குலுக்கல்ல 4 நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 4 நம்பரும் நீங்கள் கொடுத்த ஓடிபியும் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ரூ. 10,000 ப்ரைஸு. அந்த நம்பர் எப்படி யார் செலக்ட் பண்ணுவா? எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இந்த நம்பர் தான் லாட்டரி விழுந்ததுன்னு? அதை வந்து அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே. அந்த குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த குரூப்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ரைஸ் இது? அதான் 4 நம்பரும் மேட்ச் ஆச்சுன்னா ரூ. 10,000. ஓ 3 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா ரூ. 1000. ஓ அந்த மாதிரி. சாரி 3 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா 5,000 நினைக்கிறேன். 2 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா ரூ. 1000. லாஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா ரூ. 100. கட்டணும் ரூ. 100 வந்துடும். அப்படியே லாட்டரி சீட் ஃபார்மெட் தான் அது. ஆமாம். ஸோ லாட்ரி இன் எனி ஃபார்ம். இதே நல்லா நிறைய ஓலா ஊபர் டிரைவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம். இது வந்து எனக்கு எப்படி தெரியும்? போகும்போது வரும்போது கேட்குறது இல்லை, ஒரு ரேபிடோ டிரைவர் தான் என்கிட்ட சொன்னது. உங்களை இறக்கி விட்டு நான் போகணும் சார், ரிசல்ட் வந்துடும், அதுக்குள்ளே போய் பார்க்கணும். ரிசல்ட்லாம் எப்படி வருது? வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்துடும். வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ வருது போல இருக்குது. நான் போய் பார்க்கணும் சார், இன்னைக்கு காலையில் நம்பர் போட்டிருக்கேன், வருமானு தெரில. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதன் மூலமாக ஒவ்வொரு எத்தனை ஆட்டோ டிரைவர்கள் மாதம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ரூ. 3,000 இழந்துடுறாங்க. மாதம் ரூ. 3,000. அப்போ எத்தனை ஆட்டோஸ் ஓடுது, எத்தனை டாக்ஸி ஓடுது, எவ்வளோ பேர் அதில் கலந்து. இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த டாக்ஸி டிரைவர்ஸே பண்ணுறாங்களா இல்லை வெளியிலேருந்து யாராவது பண்ணுறாங்க? வெளிலேருந்து தான் யாராவது பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியாதுல்ல. இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எப்படி இவங்களை செலக்ட் பண்ணாங்க? அதுதான் ஒரு நம்பர், அதை வச்சு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது, அது மூலமாக ஒரு லாட்ரி. இப்போ இது வந்து நிறைய பேருக்கு புதுசாகவே இருக்கும் இந்த செய்தி, நான் சொல்கிற செய்தி. ஏன்னா இப்போ இந்த நம்பர் வந்து ரேண்டம் நம்பர் தானே. ஓடிபின்றது என்னோட ஓடிபி என்னன்றது எனக்கே தெரியாது. இல்லை, அந்த எந்த நம்பர்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடுவாங்களா? அது எப்படி? அது வந்து ஒரு வீடியோ மாதிரி தான் எடுத்து போடுறாங்களா. அதாவது ஒரு டப்பா மாதிரி வச்சு அதில் நிறைய பால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, நம்பர் போட்டு 3, 5, 2, 1, 1லேருந்து 9 வரை. அதை வைக்கும்போது எந்த நம்பர் 4 நம்பர் காட்டுதோ அந்த நம்பர் அதில் உள்ளே கலக்கி விட்டு ஒரு நம்பர் எடுத்தால் ஃபர்ஸ்ட் நம்பர், திருப்பி எடுத்தால் 2வது நம்பர், திருப்பி எடுத்தால் 3வது நம்பர், அப்படி எடுத்து போடுறாங்க எல்லாத்துக்கும். அதாவது ஒவ்வொரு நம்பர்லேயும் 4 பால்ஸு. அது மாதிரி 10 பால்ஸ்னு வச்சுக்கிங்க, 0 to 9. சரியா? அப்போ கிட்டத்தட்ட 40 பால்ஸ் உள்ளே போட்டு குலுக்கி ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக எடுக்கிறது. எடுத்துகிட்டு இந்த 4 நம்பர் இருந்துச்சுன்னா இந்த 4 நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ அது நம்பர் எத்தனை பேருக்கு மேட்ச் ஆகும்? மேட்ச் ஆகிறது ரொம்ப ரேர் தான். உங்கள் ரேப்பிடோ டிரைவர் ஜெயிச்சாரம்மா? அது தெரியல. ஒரே ஒரு தடவை ஜெயிச்சேன் சார் அப்படின்னு ஏதோ சொன்னான். இந்த லாட்ரி வேலை எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நான் ஜெயிச்சேன்னு தான் சொல்லுவாங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பணம் கட்டுங்க, ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொன்னாலே அது லாட்ரி தான். அப்போ இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பண்ணுறதெல்லாம் லாட்ரி வேலை தான். பொதுவாகவே ஏதாவது ஒரு ஸ்கேம் நடந்ததுன்னா அது கோயம்புத்தூர் பகுதியை சுற்றியே நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இவன் கோயம்புத்தூர் பேரை வச்சே ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பேரை வச்சே ஸ்கேம் பண்ணியிருக்கான்னு சொல்ல. அதாவது ஸ்கேம் வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் நடக்குதுலாம் கிடையாது. கோயம்புத்தூரில் உணவு திருவிழான்னா சென்னையில் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டு. எப்படி இருந்தாலும் ஏமாறுறது எல்லா இடத்துலையும் தான் ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஏமாறுறது மக்களின் பேராசையின் காரணமாக. அதாவது யூடியூபரை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சோகம். நேராக ஒரு வேலையை செஞ்சுட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய தெரியலன்றதுனால கோமாளித்தனமாக எதையாவது பண்ணுறது, கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது. ரீசெண்டாக கூட கோயம்புத்தூரில் அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நடந்தது. அது பெண்களுக்கு தனி வழி, ஆண்களுக்கு தனி வழின்னு போட்டிருக்காங்க. இவன் வந்து லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துக்கிறான். அது இவனே தான் இல்லையா? ஆமாம், இவனே தான் பண்ணது. அதுக்கு காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. என்னென்னா, இந்த மாதிரி பொது வெளியில் லூசுத்தனமாக பிஹேவ் பண்ணுறவங்கலாம் தூக்கி உள்ளே போட்டு 2 சாத்துறாங்கன்னா அப்போ தான் அறிவு வரும். அதோடு நிற்கலாம். அவன் வந்து அவனோட ஃபோட்டோ காமிச்சு இது யாருன்னு குழந்தைகிட்டலாம் கேட்டு அந்த குழந்தைங்க ஏதோ அரவாணியோ 9 அப்படிலாம் அதை சொன்னது, அது வீடியோ போட்டு சிரிக்கிறான் அவனே. ஆமாம், ஒன்றே குழந்தைய தப்பாக சொல்லுறதுலாம் அங்கேயே கரெக்ட் பண்ணியிருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், அதையும் போட்டு கண்டென்ட் ஆக்குறான். இதை வந்து அதாவது பிறரின் அறியாமையை காசாக்குறது. ரோட்டில் ஒரு வயசான பாட்டி போயிட்டுருக்கோம். அதில் போய் உங்களுக்கு விஜய் வீடு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டிக்கு எனக்கு விஜயே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். கல்வி அதை சொல்லிவிட்டு நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் 100 ரூபா தரேன்
அன்றைக்கி யாரோ ஒருத்தர் போட்டிருந்தேன், நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கூலி கிடைக்கும், அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகாதீங்க, என் கூட வீடியோவில் வந்து என் கூட உட்காந்து பேசுங்க இப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா இவங்க வந்து எதையோ வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசமாக பண்ணி என்ன கிழிக்க போகிறீங்க? அது மூலமாக மக்களுக்கு என்ன பிரயோஜனம், இல்லை யாருக்கு தான் என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு மிமிக்ரி பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்கன்னா கூட அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். யாரையும் தொந்தரவு பண்ணாலே போதும், அது அட்லீஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் போய் ஏதாவது செக்ஸியாக பேசிக்கிட்டு, இப்போ முக்கால்வாசி ஸ்டாண்டப் காமெடிஸில் செக்ஸ் இல்லாமல் எவனுமே பேசுறது கிடையாது. வெரி ரேர் 1-2 பேர் தவிர மீது எல்லாருமே ஸ்டாண்டப் காமெடின்னு செக்ஸை தான் கண்டென்ட்டாக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் கணவன் மனைவி ஜோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஃபுல்லாக அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, செக்ஸுக்கு போயிட்டாங்க. சரியா? இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாண்டிலியன் எழுதும்போது லேசாக செக்ஸாக எழுதுவார், சுஜாதா இன்னும் கொஞ்சம் பச்சையாக எழுத ஆரம்பித்தார், பாலகுமாரன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எழுதினார், சாரு நிவேதிதாலாம் நேராக செக்ஸ் புக்கே எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்றது தான் டெவலப் ஆகிட்டே போகுது. கேட்டால் அதெல்லாம் இலக்கியம்ன்றாங்க. அதெல்லாம் இலக்கியம்னா அப்போ ஸ்டாண்டப் காமெடியும் இலக்கியம்னு வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஸ்டாண்டப் காமெடியும் இலக்கியம்னா இந்த மாதிரி லூசுங்க பண்ணுறதையும் இலக்கியம்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது என்னென்னா கண்டென்ட் பஞ்சத்தில் எதையாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு அது அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த பலூன் அக்கா. அதுக்கு பலூன் வச்சுருக்கியான்றதில் தாண்டி இன்னும் அடுத்த பால் வருமான்ற ரேஞ்சுக்கு போய் பேசிகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அந்த வக்கரம் வந்து டெவலப் ஆகிட்டு தான் போகுது. நாம் பார்வையாளர்கள் தான் ஷுட் பி காஷியஸ். இந்த வீடியோவை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பசங்க யாராவது கூட வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் வயது வந்த பிள்ளைங்களாக இருந்தால், ஒரு 15 வயசு பிள்ளை இருக்குது உங்கள் வீட்டில், நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சஜஷனில் அதுதான் வரும். முதல்ல அது தெரியாமல் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியும் சஜஷன் பார்த்தா தான் அப்படி வரும், சஜஷன் எப்படி வரும்ன்றது தெரியும். நான் ட்விட்டர்லலாம் கிடையாது, ட்விட்டரில் ஆக்டிவாலாம் கிடையாது. நான் சும்மா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதோடு சரி. இப்போது ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தா குஷ்புவோட இது ஏதோ வந்திருந்தது, பார்த்துட்டு விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் குஷ்பு மட்டும் தான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஒன்று மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஒய்ஃப் பார்த்துட்டாங்களா? இல்லை பார்த்துட்டு தான் கேட்டாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் குஷ்புவாக பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்கலாமா, அதில் வருதுமா அப்படின்னு. ஆனால் என் பையன் சொன்னான், ஏம்மா பார்த்தாதாம்மா வரும், இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக சாமி பாட்டாக வருது இல்லை, நீ சாமி பாட்டு பார்த்துட்டே இருக்க சாமி பாட்டு வரும்மா. அதுமாரி அப்பா குஷ்புவை தான் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்க. நான் தான் சொன்னேன், நான் ட்விட்டரை ஒரே ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணேன், அந்த முதல் தடவை ஓப்பன் பண்ணப்போ குஷ்பு வந்தது, அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனே பண்ணல அப்படின்னா. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ட்விட்டரில் குஷ்புவோட ஐடி வருதுன்றதே இவ்வளோ கலாய்க்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி அருவருக்கத்தக்க வீடியோஸ் எல்லாம் தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியும், ஓ நம்ம அப்பா இதெல்லாம் பார்ப்பார் போல இருக்குது, நம்ம அம்மா இதெல்லாம் பார்ப்பாங்க போல இருக்குது அப்படின்னு உங்கள் மேலேயே அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு அபிப்பிராயம் கேட்டுப்போம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. நமக்கு தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, லிங்கன் லாயர்னு ஒரு வெப் சீரிஸ் உங்கள்கிட்ட சொன்னேன்னு தெரில, வேறு சேனலில் எதுலையோ சொன்னேன். அந்த வெப் சீரிஸில் வந்து அந்த லாயர் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணு வந்து டின்னர் போகலாமான்னு கேட்டிருப்பார். அந்த அவரோட பொண்ணு கேட்கும், டின்னர் போகலாமான்னு அவங்க கேட்டாங்கன்னு சொன்னீங்க, பதில் போட்டியாப்பா, பேசுனியா நீ அப்படின்னா, தம்ஸ்அப் போட்டேன்ப்பா அப்படிம்பார் அவர். அப்போ நீ போகலையா அவங்க கூட டின்னருக்கு அப்படின்னு கேட்கும். ஏன் தம்ஸ்அப் போட்டு ஓகே தானே சொல்லியிருக்கேன். இப்போ தம்ஸ்அப் போட்டேன்னா எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் அர்த்தம். ஸோ இது ஒரு வேளை அமெரிக்காவில் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என் பையன்கிட்ட கேட்போன்னு கேட்குறேன், தம்ஸ்அப் போட்டால் என்ன மீனிங்டா? தம்ஸ்அப் போட்டால் என்ன எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன், இதுக்கு மேலே நம்மள்ட்டெல்லாம் என்கிட்ட பேச்சு வச்சுக்காதுன்னு அர்த்தம் அப்படின்றான். ஓ அப்படி தான் அர்த்தமானு சொல்லிட்டு இன்னொரு யங்ஸ்டர் ஒரு பையன் லெஸ் தென் 30 இருக்கக்கூடிய இன்னொரு 2 பசங்கள்ட்ட கேட்குறேன், எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் தெரியாமல் இருக்கா தம்ஸ்அப் போட்டு விட்டிங்களா? ரெகுலராக பேசுகிறேன், நான் நிறைய பேருக்கு தம்ஸ்அப் தான் போட்டுட்ருக்கேன். அப்போது யோசிச்சு பாருங்க, பசங்க அப்டேட்டாக இருக்காங்க, நமக்கு தெரியல. அப்போ நம்ம நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், நானே வந்து ரொம்ப அப்டேட்டடு நம்ம வயசுக்கு, நம்ம வந்து வாய்ஸ் டைப்பிங்லாம் பண்ணுறோம் அது இதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். பசங்க அதை விட அப்டேட்டாக இருக்காங்க. இப்போ என் பையன்லாம் அவன் என்ன பண்ணுறான், இப்படி வச்சுக்கிட்டு கீபோர்டில் இப்படின்றான், பார்த்தா வேர்டு டைப் ஆகுது. எனக்கு அது மாதிரி நான் செஞ்சு பார்த்தா வரல எனக்கு. நேற்று ஒரு புது இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வாய்ஸ் நோட் வந்தால் நான் இப்படி வச்சு தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இன்னொரு பையன் தான் ஸ்டூடியோவில் ஒரு பையன், சுபாஷ் தான் தெரியுமா உங்களுக்கு,
அதான் சொன்னாங்க, ஏன்னா இப்படி வச்சு கேட்குறீங்க, இப்படி வச்சு கேட்டிங்கனாலே கேட்கும் அப்படின்றான். இப்படி வச்சா கேட்குமாண்ணா? ஆமாண்ணா, இங்கே வச்சிங்கன்னா இங்கே வெளியே ஸ்பீக்கரில் வராது, இங்கே மட்டும் கேட்கும் அப்படின்னா. இது ஒரு புது தகவல். எனக்கு நேற்று வரை அது தெரியாது. அப்போ தான் நேற்று வச்சு பார்க்குறேன், இப்படி வச்சா இங்கே கட் ஆகிடுது, இந்த சென்சார் மூலமாக இதில் மட்டும் கேட்குது. அப்போது நான் யோசிச்சு பாருங்கள், சாதாரண ஒரு ஃபோன்லேயே இத்தனை விஷயம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஃபோனில் இருக்கிற ஆப்பில் நம்ம 20% கூட யூஸ் பண்ணுறதில்ல, அதில் பெனிஃபிட்ஸை. அப்போது நல்லா யோசிச்சிங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களே உங்களை காரி துப்பும். சரியா? இப்போ நான் சொன்ன செய்தி வந்து நிறைய பேருக்கு புது செய்தியாக கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு நேற்று வரை தெரியாது. இந்த ஃபோனை வந்து காதில் வச்சா வாய்ஸ் நோட்டு கேட்குன்றது. ஃபோன் வந்தால் தான் கேட்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ நான் யங்கர் ஜென்ரேஷன், அதாவது உங்கள் சொந்த பிள்ளைங்கள்ட்டையே கெட்ட பேர் ஆகிடும், உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகிடும். ஏதோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுன்னு இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுவீங்க, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க யாராவது பக்கத்தில் வரும், பார்த்தா அடுத்த சஜஷனில் வந்து பலூன் அக்காவும் கோயம்புத்தூர் மாப்பிளையும் வந்து நின்றுதுன்னா என்ன நினைப்பாங்க? உங்கள் பிள்ளைங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.